வந்து எங்களுக்காக வந்து ட்ராமா பண்ணவங்களுக்கு ரொம்ப பாராட்டுகள். கிரேசி மோகன் லெவலில் இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறு வலிச்சுது. அண்ட் ஓல்டேஜ் ஹோம் பற்றி என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். வெளி உலகத்துக்கு ஓல்டேஜ் ஹோம்னா ஐயோ பாவம் பெத்தவாளை இப்படி விட்டுட்டாளே அப்படிங்கிற அபிப்பிராயம். ஆனால் நான் இங்கே தான் தங்கியிருக்கேன். ஸோ சூன் ஐ ஹவ் கம் ஹியர். 50+ தான் நான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா என்னோட வாழ்க்கையை நான் வாழறேன். இவ்வளோ நாள் என் பசங்களுக்காக என் குழந்தைக்கு எக்ஸாம் அலாரம் வச்சு எழுந்துட்டு அவளுக்கு என்ன பிடிக்கும் அவளுக்கு என்ன இருக்கும்னு பார்த்து பண்ணி சமைச்சு வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பிரசவம் பார்த்து ஓஞ்சு போய் எப்படா நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் வரும்னு ஏங்கி இப்போது நீங்கள் ட்ராமா போட்ட நல்ல கருத்து சார். ஆனால் என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி கல்ச்சரை கொண்டு வரத்துக்கு பண்ணிக்கோ, வெரி குட், வெரி அப்ளாஸ். பட் நான் கேட்குறேன், அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வந்து அவங்க ரூமில் இருப்பாங்க. பெரிய மாப்பிள்ளையும் பொண்ணும் இப்போ பண்ணால அவளை சொல்கிறேன், ஓகேவா? அப்போ பெரியவாள்லாம் எங்கே இருப்பா? அவளோட ரூமில் இருப்பா. அவள் நைட்டில் எழுந்து விழுந்தா கூட இங்கே ரூமில் இருக்கிற கப்புளுக்கு எதுவும் தெரியும். ஆனால் எங்களுக்கு நர்சஸ் ஆன் நைட் டியூட்டிஸ், எங்களை 24/7 பார்த்துக்க. டே டியூட்டி, நைட் டியூட்டி. என் துணியை நான் துவைக்கிறதே இல்லை, மழை பெய்யறதா கவலைப்படுறது இல்லை, சாப்பாடு டேபிளுக்கு வந்துடும், காஃபி ஃபாஸ்கில் வந்துடும்னு ஐ என்ஜாய் மை லைஃப். ஸோ குழந்தைகள் லெட் them live their own life. நம்ம வாழ்க்கை வாழ்வோம், போகிறோம். அவளுக்காக வாழ்ந்தது போகிறோம், நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்வோம். ஓகே. அண்ட் உங்கள் கான்செப்ட் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஜாயிண்ட் ஃபேமிலி கல்ச்சரை மறுபடியும் கொண்டு வரணும், கரெக்ட். பட் இப்போதைக்கு நம்மளால டோட்டலாக எல்லாத்தையும் மாற்ற முடியாதுங்கிறதுனால நாங்களாம் சந்தோஷமா இருக்கோம்.